ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டான பருப்பு வடை தான் மொறுமொறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவு வடைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு வரும். இந்த வடைப்பருப்பை நல்லா ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப ஊறிட வேணாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை வடித்து இந்த மாதிரி தண்ணி வடிகிற மாதிரி பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 கொத்து கருவேப்பிலை, கூடவே 4-5 மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, 2 கட்டு பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு கூடவே ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா விழுது, அந்த மசாலா, அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்லாம் நல்லா ஒட்டி வரும். அதனால் இப்போ பருப்பு போட்டாச்சு. பருப்பும் சேர்த்துட்டு கூடவே அந்த மசாலாவும் கொஞ்சம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பருப்பு தெரியவே கூடாது. ஸோ நடுவில் கீழே ஒரு கலந்து விட்டுட்டு அப்புறமா அரைச்சி எடுங்க. இல்லைனா கீழே பருப்பு அப்படியே இருக்கும். நல்லா இந்த மாதிரி அரைச்சி நல்லா பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சுத்தமாக சேர்க்கவே கூடாது. அதில் இருக்க தண்ணியே போதும். நீங்கள் வேணும்னா மசாலா அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மற்றபடி தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்துறோம் அப்படின்னா பருப்பு நம்ம எண்ணெயில் போடுவோம் இல்லையா, அந்த பதமே கெட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியே சேர்த்துறாதீங்க. பருப்பு அரையும் போது கூட தண்ணி சுத்தமாக சேர்த்துறவே கூடாது. இந்த பேஸ்ட்டு மட்டும்தான் சேர்த்துக்கணும். இதை மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் அரையும் போது வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த பேஸ்ட் இப்படி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வடை பிடிக்கும்போது நல்லா அந்த ஷேப் வரும். இல்லைனா குழ குழன்னு போயிடும், வராது. அதனால தான். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5லேருந்து 6 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோன்றதுனால இப்போ எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது ரெண்டையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி நல்லா மாவோடு ஒட்டி வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துற வேண்டாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுதான் கரெக்டான பதம். இங்கே பாருங்கள், உருண்டை இப்படி பிடிக்கும்போது நல்லா உருண்டை வருது பாருங்கள். அதனால் இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி தட்டி தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுப்போம். வாங்க, அடுத்தா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாவு எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு. அப்போ தான் நம்ம தட்டி உள்ளே போடும்போது டக்கு டக்குன்னு தட்டி உள்ளே போட்டால் மட்டும் போதும். அவ்வளோதான், அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்தோம். காஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம பருப்பை தட்டி தட்டி உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி பக்கத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்போ தான் தட்டி தட்டி போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ளாட்டாக இந்த மாதிரி கையில் வச்சு தட்டிக்கோங்க. தட்டிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இது சுத்தமான பியோரான கடலெண்ணெய்ன்றதுனால பொங்கி பொங்கி வருது. இல்லைனா பொங்கி வராது. அது கொஞ்ச நேரத்தில் அடங்கிரும். அதனால் உள்ளே போட்டு எடுத்தாச்சு. இந்த வடைச்சட்டியில் கேப் இல்லாத மாதிரி நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் இடிச்சு போட வேண்டாம். எடுக்கும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். திருப்பி விடும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். வடை நல்லா ஒரு சைடு வெந்த அப்புறமா இந்த மாதிரி இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து வரணும்.
கலரே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து வரணும். அவ்வளோதான், பருப்பு வடை 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். இன்னும் விட்டோன்னா கருகிடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெய் வடிகிற மாதிரி ஓட்டை பாத்திரத்தில் வந்து எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சுட சுட முறுமுறுன்னு பருப்பு வடை தயார். நீங்களும் இதே அளவில் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் சப்போஸ் அளவு வந்து அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தோட அளவையுமே அதிகம் பண்ணிக்கோங்க. சுட சுட டீ குடிச்சிட்டே பருப்பு வடை சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.